இலங்கையினுடைய 8வது ஜனாதிபதி தேர்தல் இருந்திருக்கிறது. 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தெரிவு செய்கிற 8வது ஜனாதிபதி தேர்தல் இருந்திருக்கின்றது. ஆக அதனுடைய முடிவுகள் வெளியாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட 24 ஆண்டு காலம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து முதன்முறையாக அனுரகுமார திசநாயக்க இலங்கையினுடைய நிறைவேற்று அதிகாரம் கொண்ட 9வது ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். ஆக இந்த நேரத்துல இது குறித்து பேசுவதற்கு நிறைய விடயங்கள் இருக்கிறது. ஒரு சிலருக்கு இது அதிர்ச்சியாக இருக்கலாம். இன்னும் ஒரு சிலருக்கு துக்கமாக இருக்கலாம். இன்னும் ஒரு சிலருக்கு மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஆக வெளியில இருக்கிறவர்கள் வெவ்வேறு விதமாக இதனை அணுகுகிறார்கள். ஆனால் இது கொடுக்க போகிற சாதக பாதகங்கள், அதிர்வுகள் எப்படி இருக்க போகிறது? நன்மை என்ன? தீமை என்ன? நிறைய இது குறித்து பேச வேண்டியிருக்கிறது. அதனால் நாங்கள் கலியகத்தில இருந்த ராம் மற்றும் அரசியல் ஆய்வாளர் சுரேஷ் தர்மாவை இணைத்துக் கொள்ளப் போகிறோம். வணக்கம் இருவருக்கும். வணக்கம் உங்களுக்கும். வணக்கம் எப்படி இருக்கிறீர்கள் நேயர்களுக்கும். இருவரும்? மிகவும் நலமாக தேர்தல் முடிவுகளை செய்தி எந்த பார்த்து மாதிரியான அதிர்வை உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது? மகிழ்ச்சியாக இருக்கிறதா? துக்கமாக இருக்கிறதா? அதிர்ச்சியாக இருக்கிறதா? இது யதார்த்தத்தை ஏற்று பயணிக்க வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். இது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றாக இருந்தாலும், ஆனால் இவ்வாறு எதிர்பார்க்கப்படவில்லை என்பது பட்டவர்த்தனமான உண்மை. ஆனால் சமூக வலைத்தளங்களின் பயன்பாட்டையும் மற்றும் இந்த என்கின்ற அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போன்றவற்றின் தொழிற்பாடுகளையும் மற்றும் இளைஞர்களை கவர்ந்ததன் மூலம் எழுப்பப்பட்ட ஒரு செயலணி மூலமாகவும் அவரது வெற்றி பதிவாகி இருக்கின்றது. நிச்சயமாக இனி எவ்வாறு பயணிக்க வேண்டும், இதனை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பது குறித்த பார்வைகள் தான் இருக்க போகின்றன என்றால், ஒரு இளம் தலைவராக இருக்கின்றார். அதாவது இளம் தலைவராக இருக்கின்ற நிலையில் கூட அவருடைய போக்குகள் பலவும் தமிழர்களால் ஆதரிக்கப்படவையாக இருக்கின்றன. தமிழர்களை கவர்ந்தவராக இருக்கின்றார். கடந்த காலங்களில் போராட்ட காலங்களில் எவ்வாறான அவரது செயற்பாடுகள் என்பன இனிவரும் காலங்களில் எவ்வாறு அவர் செயற்பட போகின்றார் என்பதை கட்டியம் கூறுவராக இருந்த ஒரு காலம் மாறி தற்பொழுது அவருடைய செயற்பாடுகள் மாற்றம் பெறலாம் என்ற நம்பிக்கையை, குறிப்பாக இவரது மத்திய குழு கூட 6 தமிழர்களை கொண்டிருக்கின்றது. அதில் அந்த திருமலை மாவட்டத்தைச் சேர்ந்த அருண் ஹேமந்த் என்கின்ற இளைஞர் கூட லண்டனில் இருந்து சென்று அங்கே ஒரு மத்திய குழு உறுப்பினராக இருக்கின்ற நிலைமைகள் எல்லாம் இருக்கின்றன. அதை விட தமிழ் தலைமைகளும் இவருடன் ஒரு அந்நியோன்ய நிலையில் இருக்கின்ற அதாவது ஒரு அடையாளப்படுத்தப்பட்ட உறவில் இருக்கின்றன என்கின்ற காரணங்கள் எவ்வாறு கொண்டு செல்ல போகின்றன என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு தேவையை ஏற்படுத்தி இருக்கின்றது. என்னை பொறுத்தவரையில் ஜேவிபியினுடைய இந்த பரிணாம வளர்ச்சி என்பது நிச்சயமாக தமிழர்களுக்கு ஒரு பாடமாக இருக்கக்கூடிய பல விடயங்களை சுட்டிக்காட்டி இருக்கின்ற ஒரு நிலையை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்றால் அந்த கட்சி இவ்வாறான ஒரு ஜனாதிபதி பதவியை பெறுமா என்ற ஒரு நிலையில் இயங்கிக் கொண்டிருந்த பொழுது அனுரகுமார திசாநாயக்க ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராகியதன் பின்னர் இந்த தேசிய மக்கள் சக்தியை கட்டி எழுப்புகின்ற நிலையில் அவர் என்னென்ன கொள்கைகளை கடைபிடித்தார் என்பதையும் கவனிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. காரணம், அவர்களுடைய கூட்டங்களை ஒழுங்கு செய்வதாகட்டும் அல்லது இந்த தேர்தல் பிரச்சாரங்கள் தேர்தல் நடைபெறுமா என்ற கேள்வி முன்வைக்கப்படுகின்ற வாத பிரதிவாதங்கள் நடைபெற்ற பொழுதே அவர்கள் தேர்தலுக்கான ஆயத்தங்களை மேற்கொள்ளுகின்ற ஒரு நிலைக்கு சென்று விட்டார்கள். ஆகவே அவர்கள் இந்த முன்னாயத்த நடவடிக்கைகளை எவ்வாறு கையாள்கின்றார்கள், ஒரு சிறு விடயத்தை கூட எவ்வாறு அவர்கள் மேற்கொண்டார்கள் என்பதை உதாரணமாக இனிவரும் காலங்களில் வளர வேண்டிய அல்லது வளரவும் என்று நம்பிக்கை கொண்டிருக்கின்றவர்கள் கைப்பிடிக்க வேண்டும் என்ற ஒரு விடயமும் இதில் நிற்கின்றது. அதே நேரத்தில் அவர் கலனி பல்கலைக்கழகத்தில் விஞ்ஞான பட்டதாரியாக வளர்ந்ததன் காரணமாக பல்கலைக்கழக மாணவர்களை எவ்வாறு மாணவர் இயக்கங்களாக அவர் தன் பக்கம் ஈர்த்திருந்தார் என்பதற்கும் எடுத்துக்காட்டாக பல விடயங்கள் சுட்டிக்காட்டப்படுகின்றன. அவர்களுடைய வெற்றி இன்று நேற்று அல்ல, உடனடியாக கிடைத்த ஒரு வெற்றியாக பார்க்கக்கூடாது. எவ்வாறு ஒரு அரசியலில் ஈடுபடுபவர் தன்னை ஆரம்பத்திலிருந்து கள யதார்த்தத்தை புரிந்து களத்தை அறிந்து அதில் இருந்து வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணமாக அனுரகுமார திசாநாயக்க இருக்கின்றார். நாங்கள் குறிப்பாக தமிழர்களுடைய நிலைப்பாடு தொடர்பாக பல்வேறு பட்டிமன்றங்களில் பேசுகின்ற பொழுது கூட அவர்கள் மிக முக்கியமாக கூறுகின்ற ஒரு விடயம் என்னவென்றால், தமிழ் தலைமைகள் மக்கள் மத்தியில் தங்களை வியாபிக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது. குறிப்பாக இளைஞர்களை தங்கள் வசம் ஈர்க்கவில்லை என்று.
இந்த விடயங்களுக்கு ஒரு உதாரணமாக அனுரகுமார திசாநாயகவனுடைய தேசிய மக்கள் சக்தியினுடைய செயற்பாடு இருந்திருக்கின்றது. அதனை தமிழ் தலைமைகள் இனிவரும் காலத்திலாவது மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை இந்த நேரத்தில் வைத்துக் கொள்கின்றோம். யாழ் இந்துவில் இடம்பெற்ற பட்டிமன்றத்தில் அரசியல் ரீதியாக பேசிய பல மாணவர்களும் இந்த கோரிக்கையை தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் முன்வைத்ததையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அவர்கள் சில தினங்களுக்கு முன்னர் வைத்த இந்த கோரிக்கை என்பது இந்த தேர்தலில் பிரதிபலித்திருக்கின்ற ஒன்றாகவும் மாறி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இது மட்டுமல்லாமல் இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய வளர்ச்சியில் எவ்வாறு இந்தியாவில் பிரதமர் நரேந்திர மோடி சமூக வலைத்தளங்களை கையாண்டிருந்தாரோ, அவருடைய வெற்றி தொடர்ச்சியாக எப்படி கிடைக்கப்பெற்றதோ, அதுபோன்று சுரேஷ் குறிப்பிட்டது போன்று இந்த சமூக வலைத்தளங்களை எவ்வாறு கையாள்வது என்பது, இன்றைய தலைமுறைக்கு ஏற்றாறு எவ்வாறு கையாள்வது என்பது கூட மிக முக்கியமானது. இந்த ரீல்ஸ் மற்றும் ஏனைய விடயங்களை பார்க்கின்ற பொழுது ஏனைய தலைவர்கள் செய்ததையும் பார்க்க அனுரகுமார திசாநாயக்கவை அவர்கள் முன்னிறுத்திய விதம் என்பது ஒரு சாதாரணமாக தேசிய மக்கள் சக்தியை எதிர்த்தவர்கள் கூட அவர்களை திரும்பி பார்க்க வைத்த செயற்பாடாக அந்த காணொலி தொகுப்புகள் அமைந்ததை பார்க்கலாம். இறுதியாக அவர்கள் 100% ஷுவர் என்ற வார்த்தையை எவ்வாறு ஒரு ட்ரெண்டிங்காக மாற்றி இருந்தார்கள் என்பதையும் மிக முக்கியமாக பார்க்க வேண்டும். குறிப்பாக பிபிசி போன்ற ஊடகங்கள் கூட அந்த வார்த்தையை அவர்கள் பயன்படுத்தி பல இடங்களிலும் தங்களுடைய செய்திகளில் பயன்படுத்தியது என்பது மக்களை சென்று இருக்கின்றது. ஏனென்றால் இதுவரை காலமும் இந்த தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெறுமா என்ற ஒரு ஐயப்பாடு இருந்தது. மக்கள் மத்தியில் அதற்கான செல்வாக்கு ஏற்கனவே இருந்தாலும் கூட இந்த கட்சி வெற்றி பெறாது, ஆகவே நாங்களே அதற்கு வாக்களிக்க வேண்டும் என்று இருந்த மக்கள் பின்னர் இந்த கட்சிதான் இம்முறை வெற்றி பெறப் போகின்றது என்ற ஒரு யதார்த்தத்தை அவர்கள் மக்களுக்கு சமூக வலைத்தளங்கள் ஊடாகவும் தங்களுடைய விளம்பரங்களின் மூலமாகவும் மையப்படுத்தி மக்களை அதனை நம்ப வைத்தார்கள். குறிப்பாக ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்லுகின்ற பொழுது எவ்வாறு உண்மையாகுமோ அதே வார்த்தைக்கு இணங்க அவர்கள் இந்த செயற்பாட்டை தொடர்ந்து முன்னெடுத்ததன் காரணமாக அந்த வெற்றி கனி என்பது இன்று பறைக்கக்கூடிய ஒன்றாக மாறியிருக்கின்றது. நிச்சயமாக ராம், நீங்கள் சொன்னது போல இந்த முறை தேர்தலுக்கு உபயோகிக்கப்பட்ட டேக்லைன்ஸ், ஹேஷ்டேக்ஸ்களிலேயே அதிகமாக அநேகம் பேரை போய் ஈர்த்தது ரெட்ட அணுரெட்ட என்கிற ஹேஷ்டேக். அதுதான் இம்முறை பயன்படுத்தப்பட்ட ஹேஷ்டேக்குகளிலேயே மிக முதன்மையானது என்று சொல்லுகிறார்கள். மிக ஈர்க்கக்கூடிய கட்சியாக இருந்த ஒன்றாகவும் இருந்திருக்கிறது. உண்மையிலேயே சமூக வலைத்தளங்களை மிகச்சரியாக இம்முறை பயன்படுத்தி இந்த வெற்றி பெறப்பட்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஆக இதனுடைய பின்னணியில் உண்மையிலேயே அனுர முன்வைத்தது பொருளாதார கொள்கைதான். இலங்கையை பொறுத்தவரைக்கும் இப்பொழுது சரித்து நிமிர்த்தி எழுப்ப வேண்டியதாக இருப்பதும் உரிமை, கடமை, சலுகை இவைகள் எல்லாம் தாண்டி பொருளாதாரம் என்பதைத்தான் தூக்கி நிறுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. ஆக அதை வலியுறுத்தித்தான் முழுக்க முழுக்க அனுரவினுடைய தேர்தல் கொள்கைகள் இருந்திருக்கிறது. ஆக அனுரவினுடைய வெற்றிக்கு எதுவெல்லாம் எந்தெந்த வெற்றிடங்கள் காரணமாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? எனக்கு தெரிந்து 15 ஆண்டு காலமாக இருந்த ராஜபக்சேகளினுடைய ஆட்சியினுடைய சலிப்பு ஒரு மிக முக்கியமான காரணமாக இருந்திருக்கும். அடுத்து பொருளாதார மாற்றத்திற்கான மக்களினுடைய அந்த ஏகோபித்த முனைப்பு காரணமாக இருந்திருக்கும். இது போக வேறெல்லாம் என்னவெல்லாம் காரணமாக? முக்கியமாக இலங்கையை பொறுத்தவரையில் இந்த ஊழல் என்பது தலைவிரித்தாடுகின்றது. ஏனென்றால் ஊழலால் கொள்ளையடிக்கப்பட்ட பணம் அவலத்தையும் மீண்டும் நாட்டுக்கு கொண்டு வருகின்ற பொழுது அல்லது நாட்டில் பயன்பாட்டுக்கு கொண்டு வருகின்ற பொழுது இந்த பொருளாதார பிரச்சனை என்பது நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதாக பலரும் சுட்டிக்காட்டுகின்ற பொழுது அதனை ஏற்கனவே அந்த விடயத்தில் பாதிப்படைந்த மக்களுக்கு அதனை தீர்ப்பேன் என்ற ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கின்ற பொழுது அனுபவ வைத்த இந்த விடயங்கள் என்பது மக்களுடைய மனதில் ஆழமாக பதியக்கூடிய ஒன்றாக மாறி இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அதை விட இன்னும் ஒரு முக்கியமான விடயம், இந்த அறகலைய போராட்டத்தினுடைய பின்னணியில் மாணவர்கள் பலர் இருந்திருக்கின்றார்கள். ஆகவே தேசிய மக்கள் சக்தியினுடைய பல தூண்டுதல்கள் இந்த அறகலைய வெற்றிக்கு பின்னால் இருந்திருக்கின்றது என்பது இப்பொழுது பல விடயங்களின் மூலமாக ஆதாரமாக கூறப்படுகின்ற ஒன்றாக இருக்கின்றது. ஆகவே எவ்வாறு கோட்டாபய ராஜபக்சவுக்கு ஒரு அமோக வெற்றியை கொடுத்த மக்கள் அவர் மூலமாக ஏமாற்றப்பட்டார்களோ, அந்த ஏமாற்றப்பட்ட மக்கள் அதற்கு ஒரு தீர்வாக உடனடியாகவே அதற்கான எதிர்வினையாக அனுரவை கொண்டு நிறுத்துவோம், மக்கள் சக்தி அளப்பெரியது என்பதற்கு எடுத்துக்காட்டாக இந்த பதிலை நாட்டுக்கு வழங்கி இருக்கின்றார்கள் என்பதைத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இது ஒரு அனுரவுக்கும் ஒரு சவால் மிக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. என்றால் இனிவரங்காலில் அவர் தன்னுடைய பாதையில் அல்லது தான் வைத்த கொள்கையில் இருந்து விலகிச் சென்றால் எவ்வாறான பாதிப்பு ஏற்படும் என்பதற்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இந்த விடயத்தை பார்க்கலாம். ஏனென்றால் கோட்டாபய ராஜபக்ச ஒரு வெற்றி மமதையில் செயற்பட்டது போன்று அனுரவினால் செயற்படாத முடியாத ஒரு நிலை இப்பொழுது ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. அது மக்களுடைய இந்த எழுச்சியினுடைய ஒரு பிரதிபலிப்பாக பார்க்கலாம்.
நிச்சயமாக. ஆனால் இப்பொழுது கேள்வி என்னவென்றால், போன போன தேர்தலிலே கோத்தபாய எந்த இடங்களிலே வெற்றி பெற்றிருந்தாரோ, அதே மாவட்டங்களிலே தான், அதே தொகுதிகளிலே தான் இம்முறை அனுரகுமார திசாநாயக்கவும் வெற்றி பெற்றிருக்கிறார். ஆக பெரும்பான்மை மக்களினாலே தெரிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஜனாதிபதி என்பது வெளிப்படையாகவே தெரிகிறது. ஆக இதிலே மாற்றம் உண்மையிலுமே வருவதற்கான வாய்ப்புகள் எவ்வளவு தூரம் இருக்கிறது? நாங்கள் இப்போது சொல்லுவதெல்லாம் ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை நோக்கி நகர்கிறோம் அப்படி என்று. ஆனால் அதே பௌத்த தேசியவாதத்தை முன்னிறுத்துவதாகத்தான் ஜேவிபி தன்னை காண்பித்துக் கொள்கிறது. உண்மையிலுமே அதுக்கு அந்த கேள்வியை கேட்கிற போது அவர்களினுடைய இடதுசாரியத்தின் மேலேயே ஒரு கேள்வி வருகிறது. காரணம் என்னவென்றால், ஒரு இடதுசாரிய கட்சி என்ன செய்ய வேண்டும்? தங்களை இடதுசாரிகளாக வலியுறுத்துகிறவர்கள் முதலாவது அந்த நாட்டிலே இருக்கக்கூடிய மேலாதிக்கத்தை கேள்வி எழுப்ப வேண்டும். பாகுபாடுகள் எல்லா விதமான பாகுபாடுகளையும் கேள்வி எழுப்ப வேண்டும். ஆனால் ஜேவிபி செய்வதே சிங்கள தேசிய பௌத்த இனவாதத்தை முதன்மைப்படுத்துகின்ற ஒன்றாகத்தான் இருக்கிறது. ஆக அப்படிப்பட்ட ஒரு கட்சி ஒரு ஒரு உண்மையாலவே இடதுசாரிய கட்சியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஆக இது உண்மையிலேயே அவர்களினுடைய தோலா, இல்லாவிட்டால் அவர்கள் போர்த்தி இருக்கக்கூடிய ஒரு போர்வையா இந்த இடதுசாரியம் என்கிற ஒரு கேள்வி எழும்புகிறது. அத்தோடு கூட இப்போதெல்லாம் சொல்லுகிறவர்கள் சொல்லுகிறார்கள், லிவ் இன் த பிரசன்ட். நீங்க இந்த காலத்தை பாருங்க, நாட்டுக்கு என்ன தேவைன்றதை பாருங்க, கடந்த காலத்துல ஜேவிபி என்ன செய்ததுன்றதை மறந்துருங்க அப்படி என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அப்படி மறக்க முடியாது. காரணம், இப்போது கொடுத்திருப்பது வெறுமனே வாக்குறுதிகள் மாத்திரம்தான். நாங்கள் இன்னும் செயலை பார்க்கவில்லை. ஆனால் கடந்த காலத்திலே இலங்கையிலே புலிகளுக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை நோர்வேல இடம்பெற்றிருக்கிற போது அதை முதலிலே எதிர்த்தது ஜேவிபி. அதே போல இலங்கையினுடைய இலங்கை அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு எதிராக ஒரு போரை நிகழ்த்தி அவ்வளவு மக்கள் கொல்லப்பட்ட பிற்பாடும் கூட போரை நிகழ்த்தியது வேண்டுமானால் அரசாங்கமாக இருக்கலாம். ஆனால் அதை பின்னின்று வழிநடத்தி அதற்கான எல்லா ஒத்துழைப்பையும் செய்தவர்கள் ஜேவிபி தான் என்பதை பகிரங்கமாகவே வெளிப்படுத்திய ஒரு கட்சி ஜேவிபி. அதே போல பிறகு போர் முடிந்து பல லட்சம் மக்கள் கொல்லப்பட்ட பிறகு 13ஆம் திருத்தச் சட்டம் குறித்த விவாதங்கள் எழுகிற போதும் அதை முன்னின்று எதிர்த்ததும் ஜேவிபி தான். ஏற்கனவே குறிப்பிட்டது போல நோர்வே பேச்சுவார்த்தை இடம்பெறுகிற போது இல்லை, ஆயுத போராட்டம் தான் இதற்கான வழி என்பதை முன்னிறுத்தியதும் ஜேவிபி தான். ஆக இவர்களினுடைய இடதுசாரியம் எவ்வளவு தூரம் உண்மை? இடதுசாரியம் இவர்கள் அதாவது இந்த பிராக்மேட்டிக் சோசலிஸ்டாக மாறிவிட்டார்கள் அல்லது பௌத்தத்தின் நாயகர்களாக மாறிவிட்டார்கள். ரோகண விஜயவீரா ஆரம்பித்த ஜேவிபி என்பது அது ஒரு மக்கள் அனைவரையும் கொண்டதாகவும் குறிப்பாக யாழ்ப்பாணம் மற்றும் கிழக்கு பகுதிகள் வடக்கு பகுதிகளில் ஆளுமை கொண்டதாகவும் இருந்தது. இதற்கு குறிப்பான இடங்களாக நாங்கள் குறிப்பிடலாம் இந்த பாசையூர், சுன்னாகம் மற்றும் அந்த புகையிரத நிலையங்கள் சார்ந்த இடங்களில் எல்லாம் சிங்கள இளைஞர்கள் தங்களுடைய பகுதிகளில் இருக்க முடியாமல் வந்து தமிழர்களுடனே இருந்து போராட்டங்களை எடுத்து சென்றதான ஒரு காலமாக 1970களின் ஆரம்பங்கள் இருந்திருக்கின்ற பொழுதும் பின்னர் இடம்பெற்ற ஜேவிபி என்பது மாறுபட்ட முகம் கொண்டதாகவும், அதாவது 1982ஆம் ஆண்டு என்றுதான் நினைக்கின்றேன், ரோஹண விஜயவீரா கூட ஸ்தாபகர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டு இருந்தார். அப்பொழுது அவரால் 4 லட்சம் வாக்குகளை தான் கவரக்கூடியதாக இருந்தது. அதன் பிறகு அவர் இறந்த பிறகு 1988 என்று நினைக்கிறேன், அவர் இறந்த பிறகு இவர்களுடைய மாற்றம் என்பது நீங்கள் குறிப்பிட்டது போன்று பல மாற்றங்களை சந்தித்து இப்பொழுது ஏவிபி அந்த நேர மத்திய உறுப்பினர்களாக இருந்தவர்கள் தற்பொழுது வேறு கட்சிகளில் இருப்பதாகவும், அந்த புரள்வுகளின் பின்னர் இடம்பெற்ற மாற்றத்தில் குறிப்பிட்ட 1999 அனுராவின் பிரசன்னம் அல்லது தேர்தல் தொடர்பான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு 2000 ஆண்டு பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட பொழுது நீங்கள் குறிப்பிடுகின்ற ஒரு 2004ஆம் ஆண்டு இந்த விவசாய அமைச்சராக இருந்திருந்தார் சந்திரிகாவுடன் இணைந்த அரசாங்கத்தில். அதன் பொழுது இவர்கள் தமிழர்களுடைய நிலைப்பாடு குறிப்பாக இந்த 13வது திருத்த சட்டத்திற்கு எதிரானவர்களாகவும் தலைமையேற்றதன் முடிவாக அங்கிருந்து அந்த ராஜினாமா செய்தவராகவும் இருக்கின்ற பொழுதும் இவர் மீதான குற்றச்சாட்டுகள் பலவும் இருக்கின்றன. அதாவது சிங்கள தேசியம் சார்ந்தவராக செயற்பட்டிருந்தார் அல்லது இலங்கை என்கின்ற ஒற்றை வரைப்புக்குள் நின்றிருந்தார் என்கின்ற நிலைப்பாடு, இராணுவத்திற்கான இளைஞர்களை அணிதிரட்டுவது போன்ற விவகாரங்கள் எல்லாம் இருந்திருந்தன. அது ஒரு போர் பொருந்திய காலத்தில் நடந்த விவகாரம். எவ்வாறு ஒரு தமிழன் செயற்படுவானோ அவ்வாறாக இருந்த ஒருவர் இப்பொழுது பொது தலைவராக தன்னை அடையாளம் காட்ட முனைகின்ற பொழுது எடுத்துக்கொண்ட விவகாரங்கள் என்பன சற்றே மாறுபட்டதாக மக்களால் பார்க்கப்படுகின்றது. அதனை வாக்குகள் கூட காட்டுகின்றன. நீங்கள் பார்த்தீர்களானால் நீங்கள் குறிப்பிட்ட ஒரு முக்கியமான விடயம், இந்த வரைபட மாற்றம் என்பது இந்த முறை எவ்வாறு நிகழ்ந்திருக்கின்றது என்றால்
தமிழர் பகுதிகள் எவ்வாறு சஜித்துக்கு ஆதரவு கொடுத்ததை, முந்தைய ரணிலுக்கு கொடுத்ததை இவ்வாறு சஜித்துக்கு இவ்வாறு இந்த முறை கொடுத்திருக்கின்றன. அதே போல சிங்கள பேரினவாத முகங்களுக்கு கொடுத்ததை ஏடிகே அவர் இங்க இந்த ஹேஷ்டேக்கோட நீங்கள் குறிப்பிட வேண்டிய விடயம், தன்னுடைய பெயரை கூட வேறு விதமாக அந்த வியாபாரம் செய்து விட்டார். இப்பொழுது ஏடிகே என்றால் எல்லாருக்கும் தெரியக்கூடியதாக. அதே போன்று இன்னொரு முயற்சி மூலம் அவர் தன்னை ஒரு புதிய நாயனாக காட்ட முயன்றார். இது இலங்கை தலைவர்களால் இதுவரையில் நடைமுறைப்படுத்தப்படாத புலம்பெயர்ந்த நாடுகளில் உள்ள இலங்கையர்களை சந்தித்தல். அது அதற்கான முதல் அத்திவாரமே கனடாவில் தான் இடப்பட்டது. கனடாவில் அவர் ஆரம்பித்த அந்த பயணம் என்பது பல நாடுகளுக்கு சென்று அவர் குறித்த ஒரு பிரமையை இலங்கையில் ஏற்படுத்தியது. இங்கிருந்து செல்கின்ற புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள், குறுஞ்செய்திகள் எல்லாம் அவர் எவ்வாறு வரவேற்கப்படுகின்றார், அவரது நிகழ்வுகள் எவ்வாறு அமைதியாக ஒழுங்கமைக்கப்பட்டு நடைபெறுகின்றன போன்றன எல்லாம் அவரை மாறுபடுத்தி காட்டியிருந்தன. அவ்வாறு மாறுபட்டு நிற்கின்ற ஒருவர் இப்பொழுது ஒரு பெரிய பொறுப்பை தாங்குவதற்காக வந்திருக்கின்றார். ஆனால் அவர் ஏற்கனவே அங்கே கொடுக்கின்ற வார்த்தை பிரயோகங்கள் என்பன தமிழர்கள் எவ்வாறான எதிர்பார்ப்புகளை வெளியிடலாம் என்பதை காட்டுகின்றது. குறிப்பாக போர்க்காலத்தில் போரில் ஈடுபட்டவர்களை காட்டிக் கொடுக்க மாட்டேன் அல்லது அவர்களுக்கு தண்டனை கொடுக்க மாட்டேன் என்கின்ற ஒரு விடயத்தை அவர் ஏற்கனவே தெரிவித்திருக்கின்றார். மறுபக்கமாக அரசியல் அமைப்பு மாற்றத்திற்கு தான் தயார், அந்த மாற்றத்தின் மூலம் சகலரும் ஒரு மக்கள் என்கின்ற ஒரு தேவைக்கு வர வேண்டிய ஒரு தன்மையை கொண்டிருப்பதையும் காட்டுகின்றார். அதே போன்று நாங்கள் ஒரு இளைஞரின் பேரை தான் குறிப்பிட்டோம். ஒரு 7 பேர் அவருடைய மத்திய குழுவில் தமிழர்களாக இருக்கின்றார்கள். அதைவிட தமிழ் பகுதிகளில் அவர்களுடைய கட்சி அமைப்புகள் என்பனவும் செயற்பட ஆரம்பித்து வருகின்றன. இந்த நிலையில் இவ்வாறான போக்கு, அதாவது பொறுப்பு கூறலில் இருந்து இலங்கை விலக முடியாதபடி பார்ப்பது என்பது சர்வதேசத்தின் கடமையாக இருக்கின்ற ரீதியில் சர்வதேசம் எவ்வாறு இவருடனான அணுகுமுறைகள் மூலம் இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகள், இங்கே ஒன்றை நாங்கள் தெளிவாக பார்க்க வேண்டும் பிரியா. எங்களுடைய விருப்புகள் வெறுப்புகள் எவ்வாறாக இருந்தாலும் என்ன நடைமுறைக்கு தேவை என்பதை சர்வதேசம் ஒரு அதாவது எவ்வாறு கூறுவதென்றால் பேலன்ஸ் ஆஃப் பவர், எவ்வாறான சக்தி இருக்கின்றது என்பதை வைத்து தீர்மானிக்கும். இப்பொழுது அவர்களால் மீண்டும் அடையாளம் காணப்பட்டிருக்கும் தமிழர் கட்சிகள், அதாவது குறிப்பாக தமிழரசு கட்சி வடக்கு கிழக்கில் ஆளுமை உள்ள ஒரு கட்சியாக இருக்கின்றது. எனவே அவர்கள் அவ்வாறான ஒரு முயற்சி எடுக்கின்ற பொழுது இணைந்து செல்வதற்குத்தான் அங்கே வழிவகைகளை தேடுவார்களே ஒழிய அந்த பிரிந்து செல்கின்ற கோஷங்களுக்கு இடமளிக்கின்ற வகையில் சர்வதேசமோ அல்லது இனி வரப்போகின்ற அரசாங்கமோ அல்லது அங்கே உள்ள மக்களோ இப்பொழுது குறிப்பிட்டு கூறுவீர்களானால் புலம்பெயர்ந்த நாடுகளில் எழுகின்ற குரல்களை அடக்குகின்ற அல்லது அடக்கிய ஒரு நிகழ்வாக பொது வேட்பாளர் மாறிவிட்டார் என்பது கவலைக்குரிய விடயம். அதற்கு கிடைத்த வாக்கு வீதங்களை நீங்கள் பார்த்தீர்களானால் 3வது இடத்திற்கு பல தமிழ் மாவட்டங்களில் பின்தள்ளப்பட்டிருக்கின்றார். குறிப்பாக யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார், வவுனியா போன்ற இடங்களில் சஜித் பிரேமதாசவுக்கு இல்லை என்ற ஆதரவு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த தமிழர்களுடைய சொற்கேட்டல் அல்லது அவர்கள் இந்த ஆளுமை காத்தல் என்பது இப்பவும் பலமாகத்தான் பார்க்கப்படும். அது ஒரு பலம். அந்த பலத்தை வைத்து என்ன செய்யலாம் என்பதைத்தான் பார்க்க முடியும். இதே நேரத்தில் இனிவரும் காலங்களில் முன்னர் இருந்த கொள்கைகளில் இருந்து அவர்கள் மாறுபட வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படுகின்ற ஒரு சூழ்நிலையும் உருவாகும் என்று நம்புகின்றோம். ஏனென்றால் இந்த பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்ட பொழுது அந்த அழுத்தம் இன்னும் பலமாக இருக்க வேண்டும் என்ற காரணத்துக்காகத்தான் இவ்வாறான ஒரு பொது வேட்பாளர் இறக்கப்பட்டிருந்தார். ஆனால் அது மக்களுடைய ஏகோபித்த ஆதரவை பெறாத நிலையில் இன்று அதுவே ஒரு பிழையான பாதைக்கு சென்று விட்டதோ என்ற கேள்வியை பலரும் விமர்சிக்கின்ற ஒரு நிலைக்கு சென்றிருந்தாலும் கூட இதன் மூலமாக எதிர்காலத்தில் தமிழர்கள் ஒன்றுபட வேண்டும், அல்லாவிட்டால் இன்னும் அதனுடைய பாதிப்பு அதிகமாக இருக்கும் என்றதை வெளியுலகுக்கு காட்டக்கூடிய ஒரு செய்தியாகவும் அதனை பார்ப்பது மட்டுமல்லாமல் இப்பொழுது சஜித்துக்கு கிடைத்திருக்கின்ற ஆதரவு என்பது அனுரகுமார திசாநாயக்க வருகின்ற நாடாளுமன்றத்தை உற்றுநோக்கி கவனித்துக் கொண்டிருக்கின்றார். புதிதாக அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் உள்வாங்க வேண்டும் என்று எத்தனிக்கின்ற ஒருவருக்கு தமிழர்களுடைய இந்த பிரச்சனையும் உரிய வகையில் கையாளப்பட வேண்டும் என்ற ஒரு அழுத்தத்தை நிச்சயமாக கொடுக்கும். இதன் மூலமாக அவர்கள் முன்னர் இருந்த ஜேவிபியினுடைய நிலையில் இருந்து தொடர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்க மாட்டார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கின்றது. ஆக ராம் சொன்னதன்படி நிறைய விடயங்கள் அவர் பேசிய விடயத்திலிருந்தே நிறைய கேள்விகள் நமக்கு மறுபடியும் எழுகிறது. ஆக தமிழ் தரப்புகளை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே மிக நீண்ட காலமாக ஒரு
நம்பிக்கை இருந்தது. தமிழரசு கட்சி கை காண்பிக்கிறவர்களுக்குத்தான் தமிழ் மக்கள் வாக்களிப்பார்கள் என்பதான ஒரு நம்பிக்கை. ஆனால் இந்த தேர்தல் அதை நிறைவே உடைத்திருக்கிறது. சரியாக மக்கள் பிரதிநிதிகள் மக்களினுடைய மனங்களை பிரதிபலிக்கவில்லை என்பதைத்தான் அது காட்டக்கூடியதாக இருக்கிறது. ஸ்ரீதரன் எம்பி அவர்களினுடைய ஆதிக்கம் ஒத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் ஒரு தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டு அவருக்குத்தான் நாங்கள் ஆதரவு வழங்குகிறோம் என்று சொல்லியுமே கூட சஜித் பிரேமதாசா அந்த இடங்களிலே பெரும்பான்மையை பெற்றிருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆக இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இது யார் சொல்லி யார் செய்தது என்ற ஒரு கேள்வியை ஏற்படுத்துகின்றது. என்றால் தமிழரசு கட்சியில் இருக்கின்ற சுமந்திரன் அவர்களுடைய தரப்பினுடைய கோரிக்கையின்படி சஜித் பிரேமதாசாவுக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது. அதே போன்று ஸ்ரீதரன் தரப்பு பொது வேட்பாளருக்கு தங்களுடைய வாக்குகளை அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருந்தார்கள். ஆகவே ஒட்டுமொத்தத்தில் தமிழரசு கட்சி சொல்லித்தான் இந்த விடயங்கள் இடம்பெற்றனவா என்ற ஒரு கேள்வி கூட இப்பொழுது எழுகின்றது. ஏனென்றால் மக்களுடைய யதார்த்த நிலைக்கும் அரசியல்வாதிகளுடைய எண்ணப்பாட்டுக்கும் இடையில் ஒரு நீண்ட இடைவெளி ஏற்பட்டு விட்டது என்ற ஒரு நிலை அங்கிருந்து கருத்துக்களை கூறுபவர்களிடமிருந்து கேட்டறியக்கூடியதாக இருந்தது. ஆனால் இந்த விடயங்கள் ஏற்கனவே அறிந்திருந்தும் கூட பொதுமக்களை ஓரணியில் திரட்ட வேண்டும், அவர்கள் தமிழ் வேட்பாளருக்கு தங்களுடைய ஆதரவை வழங்க வேண்டும் என்ற ஒரு முனைப்பு புலம்பெயர் தமிழ் சமூகத்திடமும் இருந்தது. அல்லது இந்த வாய்ப்பை நழுவவிட்டால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளுடைய ஒரு உள்ளார்ந்த தன்மையை அறிந்து அதற்கான ஆதரவை வழங்க வேண்டும் என்ற ஒரு நிலையில் இறுதி வரை போராடிய ஒரு இனமாகத்தான் தமிழினம் இருந்திருந்தது. ஆனால் அதையும் மீறி இந்த முடிவுகள் வந்திருப்பது என்பது எதிர்காலத்தில் மீள் கட்டமைக்கப்படக்கூடிய ஒரு செயற்பாட்டை தமிழினம் மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு விடயத்தை இந்த நேரத்தில் சொல்லி நிற்கின்றது. இன்னமும் தவறுகின்ற பட்சத்தில் இதனால் ஏற்படக்கூடிய ஒரு விளைவு என்பது ஒரு பாரதூரமாக இருக்கும். ஏற்கனவே இலங்கையில் இருந்து குறிப்பாக புலம்பெயர்வர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து வருகின்ற பொழுது இனப்பரம்பலினுடைய வீதாசாரம் என்பது குறைந்து கொண்டு செல்கின்றது. ஒரு காலத்தில் இந்த தேர்தலில் வாக்களிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களா என்ற ஒரு கேள்வி கூட ஏற்படுத்தக்கூடிய ஒரு அபாய நிலை அங்கே காணப்படுகின்ற சூழலில் இவற்றையெல்லாம் அறிந்து தமிழ் தலைமைகள் செயல்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்படுகின்றது. இம்முறை இந்த வாக்களிப்பு வீதம் குறைந்ததற்கான ஒரு காரணமாகவும் இதனை பார்க்கலாம். மக்கள் தங்களுடைய விடிவுக்காக ஏங்கி காத்திருந்து அதில் வெறுப்புற்றவர்களாக மாறுகின்ற பொழுது இந்த வாக்களிப்பு வீதம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. எனக்கு தெரிந்த பலரோடு பேசுகின்ற பொழுது தாங்கள் வாக்களிக்க செல்லவில்லை என்ற ஒரு விடயத்தை தான் குறிப்பிட்டார்கள். அதே நிலையில் சிங்கள பகுதிகளில் இருக்கின்ற நண்பர்களிடம் பேசுகின்ற பொழுது அவர்கள் கூறிய விடயம், வயது முதிர்ந்தவர் வரை மாற்றுத்திறனாளிகள் வரை அனைவரும் இந்த வாக்களிப்பில் கலந்து கொண்ட ஒரு விடயத்தை அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது இதிலும் தமிழினம் தங்களுடைய ஒரு வாக்குரிமையை தவறவிட்டு விட்டது என்ற ஒரு விடயம் தெரிய வந்திருக்கின்றது. ஆகவே இவ்வாறான ஒரு வெறுப்புணர்வுக்கு தமிழினம் உட்படுகின்ற பொழுது ஜனநாயக ரீதியில் ஆற்றக்கூடிய கடமைகளில் இருந்து விலகின்ற பொழுது பின்னர் தீர்மானிக்கும் சக்தியாக தமிழினம் இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படும் என்ற ஒரு விடயமும் இங்கே ஒரு அபாயகரமான செய்தியை கூறி நிற்கின்றது. நிச்சயமாக நாங்கள் அனலுமற்று குளிருமற்று ஒரு மாதிரி தொய்ந்த நிலையை அடைகிற ஒரு மக்கள் கூட்டமாக மாறிக்கொண்டிருக்கிறோம் என்பது நிறையவே இந்த தேர்தலிலே எதிரொலித்திருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆக நீங்கள் சொன்னது போல மறுபடியும் எல்லோரையும் ஒன்றிணைக்க வேண்டிய அல்லது மறுபடியும் அதை இழுத்து கட்ட வேண்டிய ஒரு தேவையிலே நாங்கள் இருக்கிறோம் என்பதை எங்களுக்கு ஏலவே இது சொல்லி நிற்கிறது என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும். ஆக இந்த நேரத்திலே நாங்கள் தமிழ் பொது வேட்பாளர் என்கிற ஒரு எண்ணத்தை இந்த முறை செயல்படுத்தி இருந்தோம். இது எங்களுக்கு பலமாக அமைந்திருக்கிறதா, பலவீனமாக அமைந்து போனதா? இது நிச்சயமாக பலவீனமாக அமைந்து போயிருக்கிறது. இங்கே நாங்கள் முதலில் நீங்கள் கேட்ட கேள்வி இதற்கான அந்த விளக்கம் தேவை என்று நினைக்கின்றேன். இந்த தமிழரசு கட்சி இந்த விவகாரத்தில் ஈடுபட்ட பொழுது தமிழரசு கட்சியில் இருந்தவர்களால் சில புறந்தள்ளல்கள் இடம்பெற்றப்பட்டிருந்தது என்பது உண்மை. இங்கே நாங்கள் சுமந்திரன் தரப்பு என்பதை விட தமிழரசு கட்சி கொண்டிருக்கின்ற அமைப்பில் சுமந்திரன் ஒரு உத்தியோகபூர்வ பேச்சாளர், அவர்தான் அந்த ஒபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன். அப்ப அவர்கள் எடுக்கின்ற முடிவுகளை அவர் மூலம்தான் அவர்கள் தெரியப்படுத்துவார்கள். அவர்தான் அதனை மேடைகளில் அல்லது அந்த ஊடகவியலாளர்களிடையே தெரிவிக்க வேண்டும் உத்தியோகபூர்வமாக. அந்த நிலையில் தான் அவர் ஒரு கருத்தை கொண்டு வந்ததாக இருந்தாலும் இது மத்திய குழு சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு அளித்திருந்தது. அதன் பிரதிமையை தான் நாங்கள் வடக்கு கிழக்கில் கண்டிருந்தோம். மத்திய குழுவில் இருந்து குறிப்பாக அரியநேந்திரன் கூட தமிழ் அரசு கட்சியின் மத்திய குழுவில் இருந்தவர். அவர்களுடைய அனுமதி பெறாமல் வேட்பாளராக மற்றவர்களுடன் சேர்ந்து மாறியிருந்தார். அப்பொழுது அவருக்கு அந்த ஆதரவை வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை ஸ்ரீதரன் அவர்கள் தானாக எடுத்திருந்தார். முடிவு எடுத்த, அதாவது பொதுக்கூட்டத்தில் எடுத்த முடிவுக்கு மாறாக இருந்த பொழுதிலும் அந்த முடிவு என்பது எவ்வாறானதாக இருந்தது என்று கூறினால்,
இன்று அது பேரம் பேசுதலுக்கான நிலையை அல்லது இப்பொழுது கூறுங்கள் அனுர குமர திசாநாயக்க கூட சாதாரணமாக கூறக்கூடிய ஒரு விடயம், நீங்கள் உங்களுடைய பலத்தை காட்டுவதற்காக உங்களுக்கு அந்த ஒரு வேட்பாளரை போட்டீர்கள், அவர் அங்கே மூன்றாவதாக கூட வர முடியவில்லை. அப்பொழுது மக்கள் இதைத்தானே விரும்புகின்றார்கள், மக்கள் இலங்கையைத்தானே விரும்புகின்றார்கள் என்கின்ற ஒரு கடப்பாட்டை அங்கே எடுக்க போகின்றார்கள். இதிலும் குறிப்பாக நாங்கள் பார்க்க வேண்டிய இடங்கள் இப்பொழுது தமிழர்கள் சிறந்து வாழ்கின்ற இடங்கள். இப்படி திகாமடல் எனப்படுகின்ற அம்பாறையில் முஸ்லீம்கள் அதிகமாகவும் சிங்களவர்களும் அதற்கடுத்ததாக தமிழர்களும் இருக்கின்றார்கள் மூன்றாவது இடத்திலும். திருகோணமலையில் கூட முதலாவதாக சிங்களவர்களும் அதற்கு அடுத்ததில் நெருக்கமாக தமிழர்களும் சிங்களவர்களும் இருக்கின்றார்கள். எனவே அவற்றை நாங்கள் உதாரணமாக பார்க்க முடியாது. ஆனால் யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு மற்றும் மாவட்டம், கிளிநொச்சி மாவட்டம் போன்றவற்றை பார்த்தால் அங்கே இடம்பெற்ற மாற்றத்தை பார்த்தீர்களானால் அது ஒரு நம்புதற்கரிய மாற்றமாக, அதாவது இப்பொழுது சஜித் பிரேமதாசாவுக்கு ஈடுணையாக அரியநேந்திரன் மற்றும் இந்த ரணில் விக்ரமசிங்கா கூட ஒரு போட்டியை கொடுத்து அங்கே அந்த வாக்குகள், அதாவது மக்கள் கட்சி சார்ந்த அரசியலில் மூழ்கிவிட்டார்கள் அல்லது அந்த நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றார்கள் என்பதை தெளிவாக காட்டுகின்றார்கள். எனவே இந்த இலங்கைக்குள்ளான ஒரு தீர்வு எவ்வாறு தமிழர்கள் தங்களுடைய சம உரிமையுடன் இரண்டாம் தர பிரஜை இல்லாமல் வாழ முடியும் என்கின்ற நிலையில் இருக்கும் என்கின்ற ஒரு தீர்வை நோக்கியதாக இந்த பயணம் அமைவதற்காக இந்த முயற்சி இருக்க வேண்டும். இருந்த பொழுதிலும் இவர்கள் சர்வதேசத்திற்கு தாங்கள் காட்டுவதற்காக இவ்வாறான முயற்சியை எடுத்ததாக கூறியிருந்தால் அதில் விட்டுக் கொடுப்புகளை செய்து அல்லது அதில் ஒரு ஒற்றுமையை பேணி மற்ற தரப்புகளை இணைத்து அவர்களை வாக்களிக்க கூறியிருந்தால் நிச்சயமாக இந்த தமிழ் வேட்பாளர் என்பவர் ஒரு கனதியான வாக்கை கொடுத்திருப்பார்கள். ஆனால் அந்த வேட்பாளரை நிறுத்திய தரப்பு தமிழரசு கட்சியை புறந்தள்ளி அவர்களுடைய மத்திய குழு உறுப்பினரையே அவர்களுடைய அனுமதி பெறாமல் தேர்தலில் நிறுத்தி அந்த கட்சியை கூட புறந்தள்ளி முக்கியமாக ஈழ மக்கள் விடுதலை முன்னணியை சேர்ந்த சுரேஷ் பிரேமச்சந்திரன் மற்றும் சிவசக்தி ஆனந்தன் மற்றும் புலட் சித்தார்த்தன் மற்றும் செல்வமடைக்கலநாதன் போன்றவர்கள் எல்லாம் தாங்கள் இந்த விவகாரத்தை மனித உரிமை ஐக்கிய நாடுகள் விவகாரத்தில் எவ்வாறு செயற்பட வேண்டும், மனித உரிமை அமர்விற்கு இவ்வாறான விவகாரங்கள் தேவை போன்ற காரணங்களை கூறியிருந்தாலும் அவற்றை மக்கள் மத்தியிலே பிரச்சாரப்படுத்த தவறிவிட்டார்கள். இதன் காரணமாக இங்கே ஒரு மலின நிலை ஏற்பட்டிருக்கின்றது. எவ்வாறு என்று சொன்னால் சிங்கள பகுதிகளில் இப்பொழுது அவர்களுக்கு தெரிந்திருக்க சொல்லப்பட்ட செய்தி என்னவென்றால் தமிழ் வேட்பாளர் என்கின்ற அந்த தனித்து செல்கின்றதை விட இலங்கை என்கின்ற ஒரு வரையறைக்குள் வருவதற்கான முயற்சியில் தான் மக்கள் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் தேடுகின்ற தலைமை என்பது 13வது திருத்த சட்டம் போன்ற மேலதிக வரையறைகளை தரக்கூடியதாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. குறிப்பாக சில மாவட்டங்களில், முல்லைத்தீவு மாவட்டத்தில் பார்த்தீர்கள் என்றால் நம்புதற்கரிய வகையில் 50,000 வாக்கு வித்தியாசம். அவ்வளவு தூரத்தில் சஜித்துக்கு 82,000 வாக்கும் அரியநேத்திரனுக்கு 12,000 மன்னிக்கவும் வடிவாக ஞாபகம் இல்லை, அந்த அவ்வாறான ஒரு நிலை இருந்திருக்கின்றது. இவ்வாறான நிலைகள் எல்லாம் ஏற்படுவதற்கான திருகோணமலையில் கூட 50% மேலான வாக்குகள். அதே போன்று யாழ்ப்பாணத்தின் சகல தொகுதிகளை பார்த்தீர்களானாலும் தொகுதி வாரியாக கூட அதை அவ்வாறே தெளிவுபடுத்தி நிற்கின்றது. எனவே இவை என்னத்தை சொல்ல வருகின்றன, நாங்கள் இலங்கையில் உள்ள மக்களுடன் உணர்வுகளுடன் ஒத்து போகின்றோமா என்பதை நாங்கள் பயணிக்க வேண்டும். அதில் குறிப்பாக நாங்கள் புலம்பெயர்ந்த தமிழர்கள் தற்பொழுது எங்களை ஒரு புடம் போடுகின்ற அல்லது ஒரு பரீட்சைக்கு உட்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. அதாவது சுமந்திரன் எதிர்ப்பு என்கின்ற ரீதியில் தமிழரசு கட்சியை ஒட்டுமொத்தமாக எதிர்ப்பதா? சுமந்திரன் என்பவர் ஒரு உத்தியோகபூர்வ பேச்சாளராக இருக்கின்றார், அதனால் அவர் வெளியில் வந்து கருத்தை தெரிவிக்கின்றார். அல்லது தமிழரசு கட்சியிடையே மாற்றங்களை அவர்கள் அங்கே உள்ளகத்தில் கொண்டு வந்து அவர்கள் என்ன கூறுகின்றார்களோ அதை ஏற்பதாகும். குறிப்பாக இங்கே ஒரு விடயத்தை நாங்கள் அதாவது யதார்த்தத்தை நோக்கி பயணிப்பதாகத்தான் நாங்கள் இதனை கலந்தாலோசிக்கின்றோம். யதார்த்தத்தை நோக்கிய பயணங்கள் என்றால் புலம்பெயர்ந்த அமைப்புகள் இலங்கை அரசுடன் நிச்சயமாக பேச்சுக்களில் ஈடுபட வேண்டும். அதே போல புலம்பெயர்ந்த அமைப்புகள் அங்கே தமிழ் பகுதிகளில் செய்கின்ற வேலைப்பாடுகளை செய்ய வேண்டும். அதாவது தனித்து இப்பொழுது பிரிந்து செல்லுதல் என்பது அங்கே நடைமுறை சாத்தியமற்ற ஒரு நிகழ்வாக காணப்படுகின்றது. எனவே
எவ்வாறு தமிழ் மக்களுக்கு இயன்ற அளவு உரிமைகளை கொடுக்க முடியுமோ அதற்காக அங்கே இருக்கின்ற சக்திகளுக்கான பலமாக நாங்கள் இருக்க வேண்டிய தேவையையும் இந்த பொது வேட்பாளரின் விடயத்தில் கண்டிருக்கின்றோம் என்றால் இதனை நாங்கள் அதை விட்டு நினைப்போம் என்று கடந்து செல்லக்கூடிய ஒரு விடயம் இல்லை என்றால் நாங்களாக எடுத்துக்கொண்ட மருந்து கட்டி கொண்ட எங்களால் இந்த விடயத்தில் நிச்சயமாக பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடும் என்று நினைத்த ஒரு விடயம் சற்றே மலினமாக போய்விட்டது என்ற கவலைதான். ஆமாம். இதே நேரத்தில் இந்த விடயத்தோடு ஒரு விடயம், அதாவது மத்திய குழு என்ற விடயம் தொடர்பாக சுரேஷ் குறிப்பிட்டிருந்தார். இருந்த போதிலும் மத்திய குழுவில் இருக்கின்றவர்கள், அதாவது தமிழரசு கட்சியினுடைய தலைமையை வழிநடத்தி செல்பவர்கள் கூட சமூக வலைதளத்தில் உத்தியோகபூர்வமாக வெளியிடுகின்ற கருத்துக்கள் கூட மக்களுக்கு ஒரு மக்களை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைமை மேற்கொள்ளுகின்ற பதிவுகளாக இல்லை. குறிப்பாக மாவை சேனாத் ராஜா அவர்கள் ஒட்டுமொத்த கட்சியும் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று குறிப்பிட்ட நிலையில் அவர் பொது வேட்பாளருக்கும் வாக்களித்து சஜித்துக்கும் வாக்களித்து ரணில் விக்ரமசிங்கவுக்கும் தான் விருப்ப வாக்கை தெரிவித்திருப்பதாக கூறியிருப்பது என்பது இது எந்த வகையில் நியாயம் என்ற ஒரு கேள்வியை பலருக்கும் ஏற்படுத்துகின்றது. ஆகவே தமிழரசு கட்சியிலும் சீரமைக்க வேண்டிய பல விடயங்கள் இருக்கின்றன. அவை சீரமைக்கப்படாது விட்டால் மக்களை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைமையாக அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்ற ஒரு கேள்வியை கூட இங்கே ஏற்படுத்துகின்றது. ஏனென்றால் இந்த வெளிப்படை தன்மை என்பது தமிழரசு கட்சிக்குள்ளும் இல்லாத ஒரு சூழலில் தான் மக்கள் ஒரு ஐயப்பாட்டை கொண்டவர்களாக இப்பொழுது மாறிக்கொண்டிருக்கின்றார்கள். பொது கட்டமைப்பு தொடர்பாக விமர்சனங்களை வைக்கின்ற அதே நேரத்தில் தமிழரசு கட்சி தொடர்பாகவும் பல்வேறு விமர்சனங்கள் இருக்கின்றன. இந்த இரண்டும் சீர்தூக்கி பார்க்கப்பட வேண்டும். இந்த தேர்தலின் மூலமாக கற்றுக்கொண்ட பாடங்களை எதிர்காலத்தில் அவர்கள் சீர்தூக்கி பார்த்து எந்தெந்த விடயங்களில் சீர் செய்ய வேண்டுமோ அந்த விடயங்களில் சீர் செய்தால்தான் மக்களுடைய நம்பிக்கையை வென்றெடுக்கக்கூடியவர்களாக இந்த அரசியல்வாதிகள் இருப்பார்கள். குறிப்பாக ஏற்கனவே பல்வேறு விமர்சனங்கள் இருக்கின்றன. ஒருவே இந்த வேட்பாளர்கள் அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீண்டும் மீண்டும் நாடாளுமன்றத்திற்கு தெரிவாவதற்குத்தான் இந்த கட்சிக்குள் தொடர்ந்து பயணிக்கின்றார்கள், புதியவர்களுக்கு இடம் அளிப்பதில்லை போன்ற பல விமர்சனங்கள் இருக்கின்ற சூழலில் அவையெல்லாம் உண்மையாகிவிட்டதோ என்ற ஒரு எண்ணப்பாட்டை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தக்கூடிய சம்பவங்களாக இப்போது இடம்பெறுகின்ற சம்பவங்கள் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன. நிச்சயமாக. ஆக நீங்கள் குறிப்பிட்ட எல்லா விடயங்களிலுமே நிறைய விடயங்களை இந்த தேர்தல் தொடர்பான பாடங்களாக நாங்கள் எடுத்துக்கொள்ளத்தான் நிறைய இருக்கிறது. கற்றுக்கொண்ட பாடங்களாக எடுத்துக்கொள்வதற்கு எங்களுடைய சரி தவறுகள் என்பதற்கும் அப்பாலே ஒரு இனமாக நாங்கள் இனி வருகிற காலத்தில் இதிலெல்லாம் கவனம் செலுத்த வேண்டும், இதையெல்லாம் நாங்கள் சரி அமைத்துக் கொள்ள வேண்டும், இவைகளைத்தான் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. ஆக இதற்கு முன்னம் இருந்த தேர்தல்களிலே எல்லாம் தமிழர்கள் பேரம் பேசுகிற சக்திகளாக இருந்தார்கள். ஒரு ஒரு ஜனாதிபதி ஆக வேண்டுமாக இருந்தால் சிறுபான்மை மக்களான தமிழர்களினுடைய வாக்குகளும் மிக மிக முக்கியம். ஆக ஒரே மேசையிலே அமர்ந்து இது எங்களுக்கு வேண்டும், இதை செய்ய வேண்டும் என்பதை கேட்கக்கூடிய ஒரு நிலைமை எங்களுக்கு இருந்தது. ஆனால் இம்முறை தேர்தலிலே தமிழ் பொது வேட்பாளரை கொண்டு வந்த பிற்பாடு இப்போது ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய அனுரகுமார திசாநாயக்க தமிழ் பகுதிகளிலே ஆக குறைந்த வாக்குகளை பெற்ற ஒருவராக இருக்கிறார். இது எப்படி ஆங்கிலத்திலே சொல்வதாக இருந்தால் இந்த பேக்ஃபயர் ஆக போகிறது என்று சொல்லுவார்கள் தானே. இது எப்படி தமிழர்களை தொடர்ந்து பாதிக்க போகிறது? காரணம், புலம்பெயர்ந்த தமிழர்கள் இப்பொழுது குற்றச்சபையிலே இலங்கை அரசாங்கம் இழைத்தது யுத்த குற்றம் என்பதை நிரூபிப்பதற்காக நாங்கள் போராடுகிறோம். அதே போல புலிகள் மீதான தடையை நீக்குவதற்கான அதற்கு பின்பதாக இருக்கக்கூடிய நியாயங்களை பேசுவதற்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். அதே போல காணாமல் ஆக்கப்பட்டவர்களினுடைய உரிமைகளுக்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். இப்படி ஏகப்பட்ட விடயங்களை நாங்கள் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே இலங்கையிலே இப்படி ஒரு ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார், அதுவும் பெரும்பான்மை மக்களினாலே தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதியாக இருக்கிறார் என்கிற பட்சத்திலே எந்த அளவுக்கு தமிழர்கள் தங்களினுடைய பேரம் பேசும் சக்தியை இப்பொழுதும் தக்க வைத்திருக்கிறார்களா இல்லையா? தக்க வைத்திருக்கிறார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரையில் என்னுடைய சிந்தனை ஓட்டத்தில் இருக்கின்ற விடயம், அதாவது ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கின்ற பொழுது அதில் பல பாதைகளினூடாக பயணிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது. ஆனால் ஒட்டுமொத்தமாக ஒரு தீர்மானத்தை எடுக்கின்ற பொழுது தாங்கள் செய்கின்ற செயற்பாட்டுகளை விட்டுவிட்டு எந்த இலக்கை நோக்கி பயணிக்கின்றமோ உடனடியாக அந்த இலக்குக்கு எல்லோரும் திசை திரும்புவது என்பது நிச்சயமாக எடுத்தெடுத்த காரியங்களை நடுவே விடுகின்ற ஒரு சூழல் காணப்படுகின்றது. அது இந்த போர்க்குற்றமான விடயமாக இருக்கலாம், அல்லது இந்த பொது கட்டமைப்பில் ஜனாதிபதிக்கு ஆதரவு அளிக்கின்ற ஒரு விடயமாக இருக்கலாம். அனைத்தும் கிடப்பில் போடப்பட்டுவிட்டு ஏனைய விடயங்களுக்கு செல்கின்ற பொழுது குறிப்பாக எடுத்தெடுத்த காரியங்களை நகர்த்த முடியாமல் அது இடை நடுவே நிற்கின்ற ஒரு சூழல் காணப்படுகின்றது. இது நிச்சயமாக பாரிய ஒரு தாக்கத்தை தமிழினத்தினுடைய இந்த விடிவு நோக்கிய பயணத்தில் ஏற்படுத்தி இருக்கின்றது என்பது உண்மை. ஆகவே அந்தந்த தளங்களில் செயற்படுபவர்கள் தொடர்ந்து அந்த செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும். அதே நேரத்தில் அரசியல்வாதிகள் எவ்வாறு செயற்பட வேண்டும் என்பதற்கும்
அவர்கள் ஒரு திட்டத்தை வகுத்து செய்ய வேண்டும். அந்த நிலை இல்லாமல் ஒரு பயணத்தில் திடீர்னு ஏற்படுகின்ற நெளிவு சுழிவுகளுக்கு ஏற்ப தங்களை மாற்றுகின்ற பொழுது ஏற்படுகின்ற விளைவுகள் தான் இதுவாக இருக்குமோ என்ற ஒரு ஐயப்பாடு என் மத்தியில் தோன்றி இருக்கின்றது. அதைத்தான் இதற்கு பதிலாக சொல்லலாம். நிச்சயமாக. ஆக இப்படியான பல விடயங்கள் எதிரொலித்த வண்ணமே இருக்கிறது, பிரதிபலித்த வண்ணமே இருக்கிறது. இந்த இந்த தேர்தலினுடைய பெறுபேறுகளாக இதை நாங்கள் ஒரு கோணத்திலே அணுகவில்லை. இப்பொழுது அனுர வந்தது முழுக்க முழுக்க அனுரவுக்கு எதிர்ப்பானவர்களாகவும் நாங்கள் இதை அணுகவில்லை. இல்லாவிட்டால் நாங்கள் அனுரவுக்கு ஆதரவாகவும் நாங்கள் அணுகவில்லை. ஒரு ஊடகமாக இரண்டையும் சம தராசுகளிலே கொண்டு வந்து மக்கள் முன் வைக்க வேண்டியது எங்களுடைய கடமை. ஆக அதை செய்து கொண்டிருக்கிறோம். கணிசமான அளவு எங்களுடைய கேள்வி பதில்களுமே 2 பக்கமும் போய்க் கொண்டிருக்கிறது. அதனுடைய ஆரோக்கியமான பக்கமும் போய்க் கொண்டிருக்கிறது, அதனுடைய அச்சுறுத்தலான பக்கமும் போய்க் கொண்டிருக்கிறது. ஆக இப்பொழுது அயல் நாடான இந்தியாவுக்கு இலங்கையினுடைய அரசியல் அரசியலினுடைய அதிகாரி யார் என்பதை தீர்மானிப்பதிலே அல்லது இலங்கையினுடைய அரசியல் கொள்கையிலே பெருமளவு பங்கு இருக்கிறது. அதுவும் பாஜக இப்பொழுது இந்தியாவிலே முதன்மை கட்சியாக இருக்கக்கூடிய ஆளும் கட்சியாக இருக்கிற பாஜகவினுடைய தலையீடு என்பது கணிசமான அளவு, அதுவும் குறிப்பாக தமிழ் பகுதிகளில் நாங்கள் நிறையவே பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக திருகோணமலை எங்களுடைய அரசியல் தலைவர்களோடு அவர்கள் வைத்திருக்கிற நெருக்கமான உறவாக இருக்கட்டும், அவர்களினுடைய திடீர் விஜயங்களாக இருக்கட்டும், இவைகளெல்லாம் ஒரு புல்லுருவியை போன்றதான ஒரு அச்சுறுத்தலை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது. ஆக அனுரகுமார திசநாயக்க அண்மையிலே இந்தியாவுக்கு போயிருந்த போது பாஜக அவரை சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்றிருந்தது. அண்மையிலே நடந்த ஒரு விடயம். அதைப்போல் அவர்கள் இருவருக்கும் இடையிலாக நடந்திருக்கக்கூடிய கலந்துரையாடல்கள் எல்லாமுமே வெவ்வேறு விதமான செய்திகளை எங்களுக்கு சொல்லி இருக்கிறது. ஆக அயல் நாடான இந்தியா, அதுவும் குறிப்பாக பாஜகவுக்கும் அனுரவினுடைய ஆட்சிக்கும் இருக்க போகிற தொடர்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? சுரேஷ் முதலில். இவர்கள் நிச்சயமாக ஒன்றை கவனிக்க வேண்டும். சோசலிசம் சார்ந்தவர்களாக இருக்கின்றார்களா என்பதற்கான நாடி பிடித்தல்கள் தான் நடைபெற்ற பொழுது அனுரா பல வாக்குறுதிகளை கொடுத்திருக்கின்றார். அதாவது அவர்கள் அந்த பிராக்மேட்டிக் நடைமுறை சாத்தியமுள்ள ஜனநாயகத்திற்குள் பூந்து விட்டார்கள். இப்பொழுதும் சிவப்பு தொப்பி போடுவதாக இருக்கட்டும், அல்லது நட்சத்திரத்தை தொப்பிகளில் அணிவதாக இருக்கட்டும், அல்லது தோழர்கள் என்று வாஞ்சியுடன் அழைப்பதாக இருக்கட்டும், அவர்களுடைய பயணம் என்பது பாதை மாறிவிட்டது. எனவே பாதை மாறி இப்பொழுது அவர்கள் அதாவது ஒரு ஜனநாயக பூமுகத்திற்கு வந்து இப்பொழுது இவ்வாறு கூறுங்கள், பொருளாதாரத்தை மையப்படுத்தித்தான் அனுரா திசாநாயக்கா வந்துள்ளார். உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கின்றன. அவர் இவ்வாறாக இருக்கின்ற பொழுது அந்த கடந்த காலங்களில் எவ்வாறு சுய உற்பத்திகள் பெரிதுபடுத்தப்பட்டன. 70களில் அந்த ஸ்ரீமாவோ பண்டார் நாயக்காவின் காலத்தில் அரிசிகள் எடுத்து செல்வதற்கான தடைகள் மற்றும் அந்த உணர்வு உற்பத்திகளின் போது அந்த நிலைமைகள் போன்றவற்றின் மாற்றங்களை எல்லாம் பிரதிமை செய்து அதை போன்ற திட்டங்களை கொண்டு வந்துதான் தன்னை ஒரு நாயகனாக நிரூபிக்க முடியுமே ஒழிய அவர் தனது கொள்கை மூலம் பெறவில்லை. நாங்கள் இடதுசாரிகள், எங்களுக்கு இடதுசாரி விடுதலை வேண்டும் அல்லது நாங்கள் இவ்வாறு செய்ய வேண்டும் என்கின்ற எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை. அதே போன்றதொரு நிலையைத்தான் இந்திய விவகாரத்திலும் அவர் நிச்சயமாக பரிசீலிக்கப்பட்டிருக்கின்றார். அவர்கள் இந்தியாவிற்கு தேவை என்னென்றால் தங்களுடைய உத்தரவாதங்கள், அங்கே அவர்கள் பல நடைமுறைகளை செய்ய தொடங்கிவிட்டார்கள். இந்தியா என்பதற்கு 2-3 தலையீடுகள் இருக்கின்றன. முதலாவது தலையீடு அவர்களுடைய முதலீடு, இரண்டாவது தலையீடு தமிழர்கள் விவகாரத்தில் நடைமுறை. முதலாவது முதலீடுகளில் அதாவது இலங்கையை மீள காப்பாற்றி விட்டவர்கள். இப்பொழுது அவர்களுடைய தேவை என்னவென்று சொன்னால், ஆட்சி மாற்றம் நடைபெற்றால் தங்களுடைய முதலீடுகளுக்கு என்ன நடக்கும், இன உணர்வு என்பது ஒரு இடத்தில் உசுப்பேற்றி விடப்பட்டால் எவ்வாறு இந்தியா வெளியேறு அல்ல இந்தியர்கள் வெளியேறு என்கின்ற ஒரு நிலைமை வந்தால் அவர்களுக்கு அது பாதகமாக அமைந்துவிடும். மத்திய பிரச்சனை தமிழர் பிரச்சனைகள் இப்ப இருக்கின்ற காரணம் என்னவென்று சொன்னால், இந்தியாவிற்கு இப்பொழுது ஏற்பட்டுள்ள தலையீடு அமெரிக்கா, கனடா. அதாவது இந்தியாவை விடவே புலம்பெயர்ந்த தமிழர்கள் அதிகம் உள்ள நாடாக கனடா, அமெரிக்கா என்ற வட அமெரிக்கா இருப்பதால் அமெரிக்காவின் பிரசன்னம் தீர்வு சம்பந்தமான முயற்சிகள் இப்பொழுது அவர்கள் அந்த அங்கே நடைபெறுகின்ற முயற்சிகள் இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால், அமெரிக்கா அங்கே அவர்கள் ஒரு உள்ளூர் பொறுப்பு குரல் சபையை ஏற்படுத்திய பொழுது அமெரிக்க தூதுவர் நேரடியாக சென்று உங்களால் எவ்வாறு செய்ய முடியும், என்ன செய்ய போகிறதை கேட்டதாக இருக்கட்டும், அல்லது இந்த இமாலய பிரகடனம் என்ற ஒன்று முயற்சி நடந்த பொழுது அதற்குரிய மறைமுக ஆதரவுகளை கொடுத்ததாக இருக்கட்டும். இவ்வாறானதன் மூலம் அமெரிக்கா, கனடா என்பதின் தலையீடுகள் இப்பொழுது குறிப்பாக இந்த மாதம் 19ஆம் தேதி
அமெரிக்கா மற்றும் கனடா ஆகிய நாடுகள் இந்த ஐக்கிய நாடுகள் அவையின் அந்த கால நீடிப்பு நடவடிக்கையில் பிரதம பங்கை வகித்திருக்கின்றன. இவ்வாறு அதைவிட இந்த நடவடிக்கைகளில் பிரதிபலனாக நாங்கள் கண்டது என்னவென்றால், இந்த முறை ஐக்கிய நாடுகள் அவை மனித உரிமை அமைப்பில் இந்திய பிரதிநிதி தமிழர்களுக்கு ஆதரவாக கழித்தது. தமிழர்களுக்கு அங்கே ஒரு தீர்வு தேவை, அவர்கள் அதாவது இணைந்து வாழ்தலுக்கு ஒரு நடவடிக்கை தேவை என்பது போன்றவற்றை கலைப்பதற்கான காரணங்கள் எல்லாம் தமிழர் பிரச்சினை கைமாறி சென்று விட்டால் என்ன நடக்கும் என்றால், அமெரிக்கா இந்தியாவை பயப்படுத்துவதற்காக தமிழர்களுடைய பிரச்சனையை பயன்படுத்தலாம். இவ்வாறான நிலைமைகள் இல்லாதிருப்பதாக அவர்கள் செய்வதற்காகத்தான் இவ்வாறான ஒரு அதாவது ஐக்கியமாக செல்வது, அவர்களுடன் நாடி பிடித்து பார்ப்பது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். இதன் மூலம் இந்தியா என்பது இலங்கையில் அக்கறை கொண்ட நாடாகவும், குறிப்பாக அவர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் இப்பொழுது குறிப்பாக பார்த்தீர்களானால் மாலத்தீவு, பாகிஸ்தான், பங்களாதேஷ், இந்தோனேஷியா போன்ற அனைத்துமே முஸ்லிம்கள் பெரும்பான்மை, அதீத பெரும்பான்மை கொண்ட நாடுகள். அவர்கள் எப்பொழுதுமே இந்தியாவை நோக்கி திரும்பக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் என்பதை இந்தியா எவ்வாறு முஸ்லிம்களை நடத்துகின்றது என்பதில் இருக்கின்றது. எனவே அவ்வாறான நிலையில் அது இலங்கையை கூட இழக்க விரும்பாமல் கைநாடி பிடித்து பார்க்கின்ற விவகாரமாக அதில் செயற்பட்டு வருகின்றது என்பதுதான் உண்மை. இங்கே இதில் இன்னொரு விடயமும் குறிப்பிடப்பட வேண்டும். கனடாவிற்கு அனுரா முதல் தடவையாக வந்ததற்கு அவருடைய மகன்கள் இங்கே கல்வி கற்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். எனவே அவருடைய கனடாவுடனான நெருடல் என்பது நீண்டு செல்ல போகின்ற ஒரு காரணமும் இருக்கின்றது. அவ்வாறானதில் உறவு பேணல் என்பது முக்கியம். யாராவது உறவை பேணுகின்றார்கள் என்றால் அவர்களை எதிர்க்க தேவையில்லை. நாங்கள் எங்களுடைய பாட்டில் செல்வோம். அவ்வாறு முயற்சி செய்பவர்கள் செய்யட்டும் என்று விடுவதுதான் மக்களுக்குரிய பிரச்சனைகளாக தீர்வாக இருக்குமே ஒழிய, என்று அங்கே களம் மாறிவிட்டது. 15 வருடங்களாக நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது ஹக்கீம் அவர்கள் கூறிய ஒரு விடயத்தை நாங்கள் இந்த இடத்தில் பார்க்க வேண்டும். முஸ்லிம்களின் தலைவரான ஹக்கீம் கூறியிருந்தார், 15 வருடங்கள் சர்வதேசம் எடுத்த முயற்சிகளுக்கு தமிழர்களே தடையாக இருந்திருக்கின்றார்கள். இனி தமிழர்களுக்காக சர்வதேசம் குரல் கொடுக்கும் என்று நான் நினைக்கவில்லை. அவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று தமிழர்களுக்கு ஒரு வேண்டுகோளை விடுத்திருந்தார். இவ்வாறான ஒரு வேண்டுகோள் தமிழ் பேசுகின்ற தமிழர்களுடைய பாரம்பரிய கலாச்சாரத்தை உடைய ஒருவரிடமிருந்து ஆதங்கமாக வந்திருந்தது. அவர் அதை ஒரு மிரட்டலாகவோ எந்த விதத்திலும் விடவில்லை, ஒரு ஆதங்கமாக வெளியிட்டிருந்தார் அந்த ஒரு தொலைக்காட்சி நேர்காணல் ஒன்று. அவ்வாறான கருத்து பதிவுகள் எல்லாம் என்னத்தை கூறுகின்றன என்றால், முயற்சிப்பதை தடுக்காதீர்கள், முயற்சிப்பவர்கள் முயற்சிக்கட்டும், நீங்கள் உங்கள் பாதையில் செல்லுங்கள் என்பதுதான் உண்மை. என்றால் வாக்கை பாருங்கள், என்ன வாக்கங்கே வந்திருக்கின்றது, என்ன எவ்வாறு விழுந்திருக்கின்றது, இது தமிழர்களிடம் இருந்தானே வந்திருக்கின்றது. இதே நேரத்தில் என்னை பொறுத்தவரையில் இந்தியாவினுடைய எண்ணப்பாடு அரங்கேறவில்லை என்ற ஒரு செய்திதான் அனுரவினுடைய தெரிவின் மூலமாக வந்திருப்பதாக நான் பார்க்கின்றேன். காரணம், அனுரகுமார திசாநாயக்க இந்தியாவினால் அழைக்கப்பட்டாலும் கூட அங்கே பேசப்பட்ட விடயங்கள் இந்தியாவுக்கு சார்பாக அனுரவினால் சமிக்கை காட்டப்பட்ட ஒன்றாக இருக்கவில்லை என்ற நிலையில்தான் இந்தியா பின்னர் சஜித் பிரேமதாசவுக்கும் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் தன்னுடைய ஆதரவை தெரிவிப்பது போன்று இந்திய தூதுவரின் மூலமாக தெரிவித்த கருத்துக்களாகட்டும் அல்லது பொதுக்கூட்டங்களில் பேசப்பட்ட விடயங்களாகட்டும் இருந்திருந்தன. ஒருவேளையில் சஜித் பிரேமதாச தெரிவு செய்யப்பட்டிருந்தால் அதனூடாக இந்தியாவினுடைய உறவு என்பது மேலும் சிறப்பாக இருந்திருக்கக்கூடும். இருந்த பொழுதிலும் அனுரகுமார திசாநாயக்கா அண்மையில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் இந்த மன்னாரில் இடம்பெறுகின்ற காற்றாலை திட்டம் போன்ற விடயங்கள் என்ன வகையாக உங்களால் தீர்த்து வைக்கப்படும் என்று கேட்டதற்கு அது உடனடியாக நிறுத்தப்படும் என்ற ஒரு விடயத்தை உறுதிமொழியாக வழங்கி இருந்ததை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் 13வது திருத்தம் தொடர்பாக தேசிய மக்கள் சக்தியினுடைய நிலைப்பாடு தெளிவாக கூறப்படாததும் இந்தியாவுக்கு ஒரு முரணை ஏற்படுத்தி இருந்தது. இந்த நிலைகளை பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக அனுரகுமார திசாநாயக்க கூடுதலாக சீனாவினுடைய செல்வாக்கில் வந்திருக்கின்ற ஒரு ஜனாதிபதியாகத்தான் பார்க்கப்படுகின்றார். குறிப்பாக ஏனைய ஜனாதிபதி வேட்பாளர்களில் இருந்து அனுரகுமார இந்தியாவோடு சற்று விலகி இருக்கின்ற ஒரு போக்குத்தான் காணப்படும் என்று நான் நினைக்கின்றேன். நிச்சயமாக. ஆக எல்லாரும் சொல்வது போல இது ஒரு மாற்றத்துக்கான அரசியல் முன்னெடுப்பாக நிச்சயமாக இருக்கும். ஒரு மாற்றத்துக்கான காலமாக இது இருக்கும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. எங்களுக்குமே ஒரே மாதிரியான ஆட்சி பார்த்து சலித்து போய்விட்டது 2 பெரும்பான்மை கட்சிகள். ஆக இம்முறை அனுரவினுடைய அந்த களம் என்பது நிச்சயமாக நன்மை, தீமை 2யுமே கணிசமாக கொடுக்கும். அதிலே சொல்லுவார்கள், நம்மால இந்த தேர்தல் முடிவை தடுக்க முடியாது. ஏற்கனவே அனுரகுமார திசாநாயக்க இலங்கையினுடைய 9வது ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். நிறைவேற்று அதிகாரம்
அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக செய்யக்கூடியதெல்லாம் எல்லாம் முடிந்த பிறகு இந்த 2 விரல்களையும் சேர்த்து சொல்லுவார்கள் இல்லையா? ஃபிங்கர் கிராஸ்ட், ஹோப் ஃபார் தி பெஸ்ட் அப்படி என்று. ஆக நீங்கள் சொன்னது போல ஆரோக்கியமாக யாரும் செயல்படுகிற போது நாங்கள் அவர்களை எதிர்க்க வேண்டும் என்கிற அவசியமே இல்லை. நல்ல விதத்திலே மாற்றங்கள் நிகழுமாக இருந்தால் நிச்சயமாக தமிழர்கள் அதற்கு ஆதரவு வழங்குவார்கள். நல்ல மாற்றங்களுக்காகத்தான் நாங்களும் காத்திருக்கிறோம் என்பதாக இந்த உரையாடலை நாங்கள் நிறைவு செய்து கொள்வோம். மிக்க நன்றி ராம். மிக்க நன்றி சுரேஷ் தர்மா. நன்றி உங்களுக்கும். நன்றி நேர்களே. மீண்டும் சந்திப்போம். நிச்சயமாக. ஆக எல்லாரும் சொல்வது போல இது ஒரு மாற்றத்துக்கான அரசியல் முன்னெடுப்பாக நிச்சயமாக இருக்கும். ஒரு மாற்றத்துக்கான காலமாக இது இருக்கும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. எங்களுக்குமே ஒரே மாதிரியான ஆட்சி பார்த்து பார்த்து சலித்து போய்விட்டது 2 பெரும்பான்மை கட்சிகள். ஆக இம்முறை அனுரவினுடைய அந்த களம் என்பது நிச்சயமாக நன்மை, தீமை 2யுமே கணிசமாக கொடுக்கும். அதிலே சொல்லுவார்கள் நம்மால இந்த தேர்தல் முடிவை தடுக்க முடியாது. ஏற்கனவே அனுரகுமார திசாநாயக்க இலங்கையினுடைய 9வது ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக செய்யக்கூடியதெல்லாம் எல்லாம் முடிந்த பிறகு இந்த 2 விரல்களையும் சேர்த்து சொல்லுவார்கள் இல்லையா? ஃபிங்கர் கிராஸ்ட், ஹோப் ஃபார் தி பெஸ்ட் அப்படி என்று. ஆக நீங்கள் சொன்னது போல ஆரோக்கியமாக யாரும் செயல்படுகிற போது நாங்கள் அவர்களை எதிர்க்க வேண்டும் என்கிற அவசியமே இல்லை. நல்ல விதத்திலே மாற்றங்கள் நிகழுமாக இருந்தால் நிச்சயமாக தமிழர்கள் அதற்கு ஆதரவு வழங்குவார்கள். நல்ல மாற்றங்களுக்காகத்தான் நாங்களும் காத்திருக்கிறோம் என்பதாக இந்த உரையாடலை நாங்கள் நிறைவு செய்து கொள்வோம். மிக்க நன்றி ராம். மிக்க நன்றி சுரேஷ் தர்மா. CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.